Hi guys, I am Dr. Sivagami from Shivakashi. இன்னைக்கு நாம எலக்ட்ரோஹோமியோபதி சிஸ்டத்தை ஒரு நிமிஷத்துல கிளியரா புரிஞ்சுக்கலாம். சிஸ்டம் ஆர்ஜின். இந்த மெடிக்கல் சிஸ்டத்தை கவுண்டர் சீசர் மேட்டி இட்டாலியில 1800ல உருவாக்கினாரு. இது நேச்சுரல் பேஸ்டு ரெமடி சிஸ்டம். பிளான்ட் எலக்ட்ரிசிட்டி பிரின்சிபல்ல வேலை செய்யறது. பிரின்சிபல் எலக்ட்ரோஹோமியோபதியில மெயின் கான்செப்ட் என்னன்னா, பிளான்ட்ல இருக்கின்ற நேச்சுரல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுத்துட்டு அதை மெடிசன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பாடியில பிளட் அண்ட் லிம்ப் சர்க்குலேஷனுக்கு டைரக்டா ஆக்ட் பண்ண செய்யறது தான். இதுல சைடு எஃபெக்ட் இல்லை. இந்த நம்ம உடம்புல ரெண்டு முக்கிய அமைப்புல தான் இந்த டிசீஸ்களை கண்ட்ரோல் பண்ணுது. லிம்பாட்டிக் சிஸ்டம், இன்னொன்று பிளட் சிஸ்டம். எலக்ட்ரோஹோமியோபதி ரெமடிஸ்ல இந்த ரெண்டு சிஸ்டத்தையும் பேலன்ஸ் பண்றது தான் முக்கிய எய்மே. இந்த சிஸ்டத்துல மெடிசன்ஸ்ல 3 டைப் இருக்கு. ஒன்னு ரெமடிஸ், இன்னொன்று காம்பினேஷன்ஸ், இன்னொன்று எலக்ட்ரிசிட்டிஸ். ஒயிட் வாட்ஸ் டிசீஸ் எங்க இருந்தாலும் ரூட் காஸ் பிளட் அண்ட் லிம்ப் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது தான். எலக்ட்ரோஹோமியோபதி இதை சுத்தமா பேலன்ஸ் பண்ணுது. அதனால கிரானிக் இஷ்யூஸ் கூட ஸ்லோலியா பட் ஸ்டட்லி இம்ப்ரூவ் ஆகுது. இது ஒரு சைடு எஃபெக்ட் ஃப்ரீ சப்போர்ட்டிவ் சிஸ்டம். பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சேஃப். தினமும் உங்களுக்கு எலக்ட்ரோஹோமியோபதி டிப்பு நான் டெய்லி உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்ஸ்.